இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்மை நிகழ்வின் பேச்சு கட்சியின் நன்மதிப்புக்கும் தலைமையின் நம்பகத்தன்மைக்கும் எதிராக அமைந்திருந்த சூழலில்தான் 6 மாத காலத்திற்கு அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறோம். ஆதவ் அர்ஜுனாவின் நீக்கத்திற்கு பின்னணியில் திமுகவிற்கு சம்பந்தமே இல்லை என திருமாவளவன் திட்டவட்டமாக மறுத்து பேசியதை சந்தேகிக்கும் வகையில் அமைச்சரின் தலையீடு இருந்ததாக பேச்சு அடிபடுவது அதிர வைத்திருக்கிறது. திமுக தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் நெருக்கடியும் எமக்கு இல்லை. திமுகவில் இருந்து விசிகாவில் வந்து இணைந்த ஆதவ் அர்ஜுனாவிற்கு வந்த சில மாதங்களிலேயே துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார் திருமாவளவன். திருச்சியில் நடந்த விசிகாவின் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு, கள்ளக்குறிச்சியில் நடந்த மது ஒழிப்பு மாநாடு ஆகியவற்றை சிறப்பாக நடத்தி காட்டிய ஆதவ் அர்ஜுனாவிற்கும் திருமாவிற்குமான நெருக்கம் நாளுக்கு நாள் இறுக்கமானது. இந்த நிலையில் கடந்த மக்களவை தேர்தலில் விசிக சார்பாக போட்டியிட விரும்பிய ஆதவ் அர்ஜுனாவிற்கு சீட்டு கொடுக்க கூட்டணி கட்சியான திமுக தலைமை மறுத்துவிட்ட நிலையில் அப்போதில் இருந்துதான் உரசலும் ஆரம்பித்தது. திமுக மீதான ஆதவ் அர்ஜுனாவின் தனிப்பட்ட வெறுப்பு பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெளிப்பட தொடங்கியது. வெள்ள பாதிப்பு, சாம்சங் பிரச்சனை ஆகியவற்றில் அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து திமுகவிற்கு எதிரான மனப்பான்மை கொண்டவராக காட்டிக்கொண்டார் ஆதவ் அர்ஜுனா. இப்படி ஆதவ் அர்ஜுனா வெர்சஸ் திமுக என்று இருந்த மோதல் ஒரு கட்டத்தில் திமுக வெர்சஸ் விசிக என்ற அளவிற்கு மாறியது. அதாவது கூட்டணி தலைமை குறித்து துணை பொதுச் செயலாளர் என்ற அதிகாரம் பெற்ற பதவியில் இருப்பவரே பேசி வந்தது விசிக அணி மாறுகிறதா என்ற விவாதத்தை தொடங்கி வைத்து தற்போது ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது வரை கொண்டு சென்றிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடுகள் விசிக திமுக கூட்டணி உறவை கேள்விக்குள்ளாக்கியே வந்தது. தேர்தல் அரசியலில் விசிகவின் முக்கியத்துவத்தை உணர்ந்த திமுக விசிகவின் விலகலை துளியும் விரும்பவில்லை என்ற நிலையில் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கள் திமுக தலைமையை சீண்டி பார்த்தது. விசிகவில் இருக்கும் எம்எல்ஏக்கள், எம்பிக்களின் முழு தேர்தல் செலவையும் திமுக தான் கவனித்துக் கொண்டது என கூறப்படும் நிலையில் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜயை வைத்துக் கொண்டே திமுகவை மன்னராட்சி என்று ஆதவ் அர்ஜுனா விமர்சித்தது விசிகவிற்குள்ளேயே பட்டாசு போல வெடித்து சிதற ஆரம்பித்தது. இத்தனை நாட்களாக ஆதவ் அர்ஜுனா என்ன பேசினாலும் விளக்கம் கேட்கப்படும் என கூறி வந்த திருமாவளவன் தற்போது நடவடிக்கை எடுத்த பின்னணியில் ஒரு காரணம் இருப்பதாக கூறப்படுகிறது. தலித் அல்லாத ஆதவ் அர்ஜுனா மீதான நடவடிக்கை மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கட்சியில் வந்து சேர்வதற்கு தடையாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் திருமாவளவன் யோசித்து வந்ததாக சொல்கிறார்கள். இப்படி பல கட்ட பலத்த யோசனைகள் நடந்து வர தீப மாவட்டத்தைச் சேர்ந்த திமுகவின் முக்கிய அமைச்சர் ஒருவர் விசிகவின் முக்கிய நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது. கட்சியில் இருந்து ஆதவ் அர்ஜுனாவை நீக்க அழுத்தம் கொடுக்கவில்லை என்றால் அடுத்த முறை கஷ்டம்தான் என கைவிரிக்க விசிகவின் முக்கிய புள்ளிகளுக்கு அடிவயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது. இதனால் பயந்து போன விசிகவின் முக்கிய நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் வைத்திருந்தால் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பதவியில் இருந்து விலகி விடுவோம் என கூறி திருமாவளவனுக்கு நெருக்கடி கொடுத்ததாக சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதாக ஆதவ் அர்ஜுனா கூறிய போது அரசியல் சார்ந்து எதுவும் பேச வேண்டாம் என திருமாவளவன் கண்டிப்போடு அறிவுறுத்திய நிலையில் அதனை மீறியும் ஆதவ் அர்ஜுனா பேசியதுதான் நடவடிக்கை எடுக்க மற்றொரு காரணம் எனவும் கூறுகிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். தனது பேச்சை மீறி ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டது தீப மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக முக்கிய நிர்வாகி ஒருவரின் மூலமாக விசிக முக்கிய புள்ளிகள் கொடுத்த நெருக்கம்தான் திருமாவளவனை 6 மாத இடைநீக்கம் என்ற அடையாள நடவடிக்கையை எடுக்க தூண்டியதாக சொல்கின்றனர். எது எப்படியோ ஆதவ் அர்ஜுனாவின் நீக்கத்தை எதிர்பார்த்து காத்திருந்த விசிக முக்கிய புள்ளிகள் ஏகத்திற்கும் மகிழ்ச்சியில் இருக்க, ஆதவ் சஸ்பென்ஸ் அசைன்மெண்டை முடித்துக் கொடுத்த அந்த திமுக மூத்த நிர்வாகியும் குஷியில் இருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.